தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தாலுக்கா ஆஃபீஸில் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நீங்கள் நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. யார் யாருக்கெல்லாம் ஃபுல் எலிஜிபிலிட்டி இருக்கோ எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். முழுக்க ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமா அப்படிலாம் அனுப்ப தேவையில்லை. அப்படி அனுப்பிச்சாலும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க எழுத்து தேர்வும் மட்டும்தான். உங்களுக்கு எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது இந்த வேலை வாய்ப்புக்கு. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சமாக, அதாவது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 68,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க. மினிமம் அப்படின்னா 25,000 ரூபாய் உங்களுக்கான மினிமம் சேலரி. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 11/3/2024 மார்ச் 11 தான் லாஸ்ட் டேட். முழுசாக 20 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளே ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வேலைவாய்ப்பு நாளைக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ கிடைக்கிற சான்ஸை உடனே யூஸ் பண்ணுங்கள், எல்லாரும் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும், அதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டில் வர வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் ஐஆர்இஎல்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், முழுக்க நிரந்தர அரசு வேலையும் தான் ரெகுலர் பேசிஸ் கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே, இதுக்கு எப்போ இருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 19ஆம் தேதியிலேருந்து ஆல்ரெடி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 11/3/2022 மார்ச் 11ஆம் தேதி தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் செக்ரட்டரிக்கான வேலைவாய்ப்பு 25,500லேருந்து 68,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகிரினா 30 வயது, ஓபிசி எஸ்சி எஸ்டினா ஏஜ் லிமிட் இருக்குது. அது கீழே என்னங்கிறத பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி படித்த யாராக இருந்தாலும் சரி, என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, 3 இயர்ஸ் கோர்ஸோ 4 இயர்ஸ் கோர்ஸோ 5 இயர்ஸ் கோர்ஸோ எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது ஜூனியர் சர்வேயர் சூப்பர்வைசர் மார்க்கெட்டிங். இந்த வேலைவாய்ப்புக்கு சேம் அதே சேலரி தான், 25,000லேருந்து 68,000 ரூபாய். உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகிரினா 30 வயது, மிச்சிருக்க கேட்டகிரிக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனி டிகிரி படித்தவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஏஜ் ரிலாக்ஸேஷன் எந்தெந்த கேட்டகிரிக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஆர்இடபிள்யூஎஸ் கேட்டகிரிக்கு எந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை. ஓபிசி எஸ்சி எஸ்டி உடல் ஊனமுற்றோர், அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினர், இவங்களுக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசினா 3 வருஷம், எஸ்சி எஸ்சினா 5 வருஷம், உடல் ஊனமுற்றோர் ஜென்ரல் கேட்டகிரினா 10 வருஷம், ஓபிசினா 13 வருஷம், எஸ்சி எஸ்டினா 15 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினருக்கு நீங்கள் சர்வீஸ் பீரியட் கூட 3 வருஷம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மோட் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னா ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட். இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டோ இல்லை ட்ரேட் டெஸ்ட்டோ இல்லை கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்ஸ், அதாவது கம்ப்யூட்டரில் உங்களுக்கு எப்படி வேலை செய்ய தெரியும், இதில் 3ல் ஏதாவது ஒன்று வைப்பாங்க. 3மே வைக்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று வைப்பாங்க. இந்த 2 மட்டும்தான் நடக்கும். இன்டர்வியூலாம் கிடையாது. முழுக்க பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கு எத்தனை மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூனா வெறும் 35, 100க்கு 35 மார்க் வாங்கினா போதும். ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசினா நீங்கள் 100க்கு 40 மார்க் வாங்கினா போதும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிடலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு ஆல்ரெடி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி உடல் ஊனமுற்றோர், முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் பெண்கள், நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி பே பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி சேம் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்கவங்க பே பண்ணணும். எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 500 ரூபா நீங்கள் பே பண்ணணும். ஆண்கள் மட்டும்தான் பே பண்ணணும், பெண்கள் பே பண்ண தேவையில்லை. இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், அது இப்போ என்னங்கிறத பார்க்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி
உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சு, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ, சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் இந்த ஹார்ட் காப்பீஸ் எல்லாம் எதுவும் அனுப்ப வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் மட்டும் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் சைட்டு. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். மேலேயே பார்த்தீங்கன்னா எடுத்துனே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க லாகின் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு. இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க டேரெக்டாக நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான பேஜ் ஓப்பன் பண்ணும். 2 வேலை வாய்ப்பில் எந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பெயர், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இந்த இடத்துல எஸ்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். லாகின் பண்ணுறதுக்கு மேலே இங்கேயே லாகின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் அப்படின்னு வந்துடும். இமெயில் ஐடி, நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க, உங்களோட பாஸ்வேர்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போய்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் எங்கெங்கெல்லாம் கேட்குதோ எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குதோ எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு ஃபீஸை ஆண்கள் மட்டும்தான் பே பண்ணணும். அவங்க 500 பே பண்ணிக்கோங்க. ஃபைனல் சப்மிட் பட்டன் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா கொடுங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.